திரு ஷபீர், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக கட்சியில் உள்ள கட்டமைப்பு மாற்றங்கள், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோம், 3வது முறையாக ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் கூட காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக அங்கே அணிவகுத்து நிற்கிறத பார்க்க முடிகின்றது. இது பாஜக தலைமை செய்கின்றதா, இல்லை காங்கிரஸ் தலைவர்களே தான் முன்வந்து அவர்களா பாஜகவுக்கு போகிறாங்களான்றது ஒன்று. 2, காங்கிரஸ் கட்சி அவர்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், இது ஒரு பாசிட்டிவ் அம்சமாக பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். நீங்கள் இன்னும் 90களில் இருந்த காங்கிரஸ் மாதிரியே இப்போ இருக்க காங்கிரஸ் இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை அப்படின்றது ஏற்படுத்த முடியாது அப்படின்றது ஒரு விஷயம். சரி. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி மாறி இருக்குன்னா, நீங்க அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. நிற்கிறாங்களா அப்படின்னு. அணிவகுத்து நிற்கிறாங்களா அல்லது அணிவகுத்து நிற்க வைக்கப்படுகிறார்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா போகக்கூடிய எல்லா தலைவர்களும் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி பாஜகவில் இணையக்கூடிய எல்லா தலைவர்கள் மீதும் ஏதோ ஒரு ஊழல் வழக்கு இருக்கிறது, ஏதோ ஒரு விசாரணை என்பது நடக்கிறது. ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு ஏஜென்சி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவங்க பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஊழல். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் சிறைக்கு போவார்கள் அப்படின்வாங்க. ஆனால் எந்த ஒரு தலைவரும் சிறைக்கு போகல, எல்லாரும் பாஜக போய் செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி அவங்களை கட்சி மாற வைத்து அவங்கள தன்வசப்படுத்தி கொள்கிறது பாஜக. அதுதான் பார்க்குறோம் நம்ம. இப்போ வருகின்ற 2024 தேர்தலில் ஒருவேளை மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்காம காங்கிரஸ்க்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா கூட ஒரு சில லீடர்ஸுக்கு பார்த்து தான் வாக்களிப்பாங்க. அப்போ இவங்களுடைய ஐடியா என்னன்னா, அவங்க எல்லாரையும் பிஜேபியில் இணைச்சுக்கிட்டோம்னா அந்த ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. பட் காங்கிரஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான தேவை எங்க இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. தேவையாதான். அப்ப பாஜக தங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. 10 ஆண்டு காலம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்கு. நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருக்கு. வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, சிலிண்டர் பிரச்சனை, கேஸ் விலை உயர்வு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் அந்த அதிருப்திகளை எல்லாம் மூடி மறைத்து அதை யாரும் பேச விடாமல் அந்த அதிருப்தியையும் இந்த மாதிரி தலைவர்களை வச்சு அங்கங்க நம்ம அறுவடை செய்ய முடியுமா அப்படின்றத அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. இல்ல நீங்க பாஜக சொல்றதுல உடன்படல. அப்போ நாங்க ஸ்வீப் பண்றதற்கான வாய்ப்பு இருக்கு. பல கருத்து கணிப்புகளை அதையே பிரதிபலிக்கின்றது. நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறோம், நாங்க அடுத்த முறை ஆட்சி அமைப்போன்றதுல கான்பிடென்டா இருப்போம். பட்ஜெட்ல கூட அதுதான் பிரதிபலிச்சது. பெரிய இலவசங்களோ மக்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல. நாங்க மீண்டும் ஆட்சி வருவோன்ற ஒரு கான்பிடன்ஸ் அது இல்லைன்றது அதுல உடன்படல. ஒரு கான்பிடன்ஸ் பாஜக இருக்கு. அவங்க கிட்ட இன்னைக்கு அந்த கட்டமைப்பு சரியாக இருக்கிறது. அந்த நரேட்டிவ் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு பதற்றம் அதையும் தாண்டி தெரிகிறது. நீங்க மூட் ஆஃப் த நேஷன்ல நீங்க போன வாட்டி வின் பண்ண அதே அளவு சீட்ஸை நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னா எதுக்கு இந்த தலைவர்கள்லாம் நீங்க கொண்டு போய் உங்க கட்சியில சேர்க்கிறீங்க? சரி, இதுலயும் நீங்க என்ன சொன்னீங்க, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னீங்க. எப்படி ஊழலை ஒழிக்கிறீங்க நீங்க? எல்லா ஊழல்வாதி தலைவர்களும் காங்கிரஸ்ல யார் யாரெல்லாம் பாஜக குற்றம் சாட்டினாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க கட்சியில இருக்காங்க. நாராயண் ராணே, ஹிமந்த பிஸ்வா சர்மா, அசோக் சவான், சுவேந்து அதிகாரி, அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல், முகுல் ராய், சிந்தியா என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் பரிவார்வாத் அப்படின்னாங்க, குடும்ப அரசியல் அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த குடும்ப அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு உங்க பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னா பாஜகவுடைய நோக்கம் என்ன? பாஜக சொன்ன எந்த விஷயத்திலையும் அவங்க சரியாக இல்லை அப்படின்றதானே தெரிகிறது. அவங்களுக்கு கரப்ஷன் அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது, குடும்ப அரசியல் அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, எப்படியாச்சும் சீட்ஸை ஜெயிக்கணும், எப்படியாச்சும் தேர்தலில் ஜெயிக்கணும், தேர்தலில் ஜெயித்து நாம ஆட்சியில் அமர வேண்டும் அப்படின்றதா. இப்ப இதே நிலை போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க நேருவை அவ்வளோ கடுமையா எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு நேரு உயிரோட இருந்தாருன்னா அவரையும் பாஜக வரேன் அப்படின்னா சேர்த்துப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு தான் பாஜகவுடைய நிலைமை அப்படின்றது இருக்கிறது. எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் நீங்க ரோட்ல போய் மிஸ்ட் கால் கொடுத்து கட்சியில சேருங்க அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி ஆட்சிக்கு வந்த உடனே அந்த திட்டத்தை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்க மிஸ்காலே கொடுக்க தேவையில்லை, நாங்களே உங்களை தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இது ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கு. நீங்க மூட் ஆஃப் த நேஷன் இந்த கருத்து கணிப்புகள்லாம் பாஜகவுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு மக்கள்
எப்படி வாக்களிப்பார்கள் அப்படின்றத அவங்களால கணிக்க முடியல. கான்பிடன்ஸ் இருந்தா கூட ஒரு பதட்டம் பாஜக இருக்கு. இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி கேள்வி என்னன்னா, காங்கிரஸ் தனக்குள்ள பல மாற்றங்களை செய்து இல்லையா, காங்கிரஸ் தன்னோட செயல்பாடுகள் கட்டமைப்புகள் அது நீங்க அது ஒரு பாசிட்டிவ் அம்சமா பாக்குறீங்களா, இல்ல அவங்களும் பல்வேறு மிஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க, தவறான காய் நகர்த்துதலை செய்யறாங்கன்னு பாக்குறீங்களா? கடந்த 10 ஆண்டுகளாகவே காங்கிரஸ் கட்சி ஒரு சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு பர்செப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு ஊடகங்கள்ல எல்லாம் தங்களுடைய கையில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி மீது ஒரு நம்பிக்கை ஏற்படாத ஒரு சூழல்ல இன்னைக்கு பல விஷயங்கள் அமைந்திருக்கிறது. நீங்க ராகுல் காந்தியை பப்பு பப்பு அப்படின்னு டார்கெட் பண்ணது, அவர் ஒரு பாரத் ஜோடோ யாத்ரா கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய இமேஜை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஏற்படுகிறது இன்னைக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய பிரின்சிபல் ஆப்போசிஷனை நீங்க எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி அவங்களை எந்த அளவுக்கு நீங்க டிமாரலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. பட் அதையும் மீறி இவங்க ஆட்சிக்கு வரும்போது சொன்ன விஷயம் என்ன, காங்கிரஸ் முக்து பாரத்ன்றாங்க. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் முக்து பாரத்தை அவங்களால 10 வருஷம் கழிச்சு கூட அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியலையே. அப்போ காங்கிரஸ் கட்சியில அந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தலைமைக்கு நல்லா தெரியும். அதற்கான மாற்றம் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும், இப்போ அது ஆரம்பிக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். கர்கே வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு ஆர்கனைசேஷனல் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் சத்தம் இல்லாம முடிச்சிருக்காரு. உங்களுக்கு கர்நாடகால ஒரு பிரச்சனை இருந்துச்சு, சிதாராமையா டிகே சிவகுமார் பிரச்சனை இருந்துச்சு, அதை முடிச்சாரு. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல காங்கிரஸ், தெலுங்கானால ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் அவர் கையாண்டு ஓரளவுக்கு அதெல்லாம் செட்டில் பண்ண பாக்குறாங்க. பட் காங்கிரஸ் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி, உங்களுக்கு தலைவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் தொண்டர்களை விட அப்படின்னும் போது பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல அந்த கட்சியை ஒரு ஸ்ட்ரக்சரா மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் பாசிட்டிவான முயற்சியா தான் நீங்க பாக்குறீங்க. இது அவர்கள் ஒரு இருக்க குழப்பத்தை அதிகரிக்கின்ற வேலையா பார்க்கல நீங்க? இல்ல இந்த இப்போ கூட இது நடக்கலன்னா வேற எப்போ நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. இல்ல அதுதான் ஒண்ணு மாற்றம் தேவைன்றதுல யாருக்கும் கேள்வி இல்ல. சரியான மாற்றமா பின்னோக்கிய மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டோம்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஸ் வரணுங்க. சரி, அதற்கான வாய்ப்பே கொடுக்காம பல பேர் பல பொசிஷன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்க அப்படின்னா காங்கிரஸ் இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இதையே தனக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரமாக அதை மாற்ற வேண்டும். நீங்க அதை ராகுல் காந்தி பண்ணாதான், நீங்க ராகுல் காந்தியை இன்னைக்கு ஏன் காங்கிரஸ் பலவீனப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சரி, காலம் தான் தீர்மானிக்கும். இந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமா இல்லைன்ற காலம் தீர்மானிக்கின்ற சொல்றீங்க. இதை முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன்.